அப்பா நான் இப்போ இன்றைக்கி என்னவா இருக்கணும், எது மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்கும் மூல காரணமான அப்பா. அம்மாவை பற்றின வீடியோ சொன்னதுக்கப்புறம் அப்பாவை தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என் அப்பாவை பற்றி சொல்லலைன்னு கேட்டாங்க. அப்பாவை பற்றி சொல்கிறது அம்மானா அன்பு, கருணை, பேர் இது ஆசை, இந்த இதுக்குள்ளே சின்ன இதில் அடக்கலாம். அப்பாவை அப்படி ஒரு சின்ன இதில் வந்து அடக்க முடியாது. வேல்நாயக்கர் மாதிரி நல்லவரா கெட்டவரா யார் என்னென்னு எதுவாக இருந்தாலும் அவர் வந்து சமூகத்தில் ஒருத்தர் கிடையாது. சமூகத்துக்காக வாழ்ந்தார் கூட. அவர் மாதிரி முன்னே உதாரணம் காட்டுற மாதிரியான ஆட்களோ சுபாவம் உள்ளவங்களோ யாருமே கிடையாது. மிகவும் வித்தியாசமான மனிதர், சமூக சேவகர், போராளி, கம்யூனிஸ்ட்டு, ரவுடி, ரொம்ப அன்பானவர், பெருங்கோவம் கொண்டவர், எல்லாமே அவர்கிட்ட சொல்லலாம். ஏன் இந்த இதுன்னா எனக்கான ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். இது உங்களுக்காக இல்லை, எனக்கான ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், பார்க்கலாம். இதெல்லாம் இல்லை, எனக்காக நான் அப்பா பற்றி என்ன நினைக்கிறேங்கிறதுக்கு, நான் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணம் அப்பா தான். அதே மாதிரி என்கிட்ட சில ஏதாச்சும் யூனிக்கான நல்ல குணங்கள் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா தான் அது. வாழக்கூடாதுங்கிற காரணங்கிறது என்னன்னு சொல்ல போனேன்னா, அப்பா குடும்பத்துக்காக கொஞ்சம் கூட கிஞ்சித்து கவலைப்பட்டவர் கிடையாது. ஊருக்காகவும் பொது நலனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர். சொந்தத்துக்கு ஒன்று சேர்த்து வைக்கணும்னு இல்லை. பெரும் வருமானம் இருந்தும் கூட அதை ஊருக்காகவே அளித்தவர். ஊருக்காகனா பொது நலனுக்காக. உதாரணமாக சொல்லணுன்னா, இந்த நான் வசிக்கிற தெருவில் பாதி வந்து இல்லாதவங்களுக்காக அப்பா வீட்டு மனைக்கிழக்காக பிரித்து கொடுத்தது. நரிக்குறவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நரிக்குறவர்கள் வந்து குறவனோட சாவை யாருமே பார்த்துருக்க முடியாதுன்னு வேற சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் சாவை பார்க்க முடியலன்னா, குறவர்கள் வந்து சமூகத்தில் ஒரு அங்கமாகவே யாரும் அங்கீகரித்ததில்லை. சமீப காலங்கள் தான் அரசு வந்து குடியிருப்பெல்லாம் கொடுக்குது. அதுக்கு முன்னால் அவன் சமூகத்தோட அங்கமாக அவங்கள நினைக்கிறதில்லை. ஸோ எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல எது இறப்பு நடந்துருச்சுன்னா அந்த டென்ட்டு கீழே குழி தோண்டி நுழைச்சிட்டு நைட்டோ ஊரை காலிப்பட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பா குறவங்களே மனுஷனாக நடத்தணுங்கிறதுக்காக இறந்து போன ஒரு குறவருக்காக பாடை கட்டி பொது மயானத்தில் கொண்டு வந்து அவங்கள அடக்கம் பண்ணார், நரிக்குறவர் ஒருத்தர். இதுக்கு ஊரில் பெரிய எதிர்ப்பெல்லாம் கூட வந்துச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய பேருக்கு பிடிக்கல. சாதிய அடுக்கில் உள்ள சமுதாயத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தானே. இருந்தாலும் அப்போ அப்பாவை எதிர்த்து பேச முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன்னா சொசைட்டியில் பவர்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த அளவுக்கு சமத்துவமான சமூகத்தை விரும்பினார் அவர். அது மாதிரியே செயல்பட்டார். அவருக்கு வந்து பணக்காரனும் ஒன்று தான், பெரிய கோடீஸ்வரர் நண்பர்கள் ஒன்று தான், சாதாரண ஒன்று தான். அது மாதிரி இருந்தவர். நான் என்னவா இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதுக்கு வந்து இன்ட்டு ஒரு 100 போட்டிங்கன்னா எங்கள் அப்பா அது. ஏஎம்சி தங்கமில்ல அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அது மாதிரிப்பட்ட மனுஷன். அவரை பற்றி 2 வார்த்தை பேசணும்னு சொன்னிச்சு மகிமாவோட கல்யாண சமயத்தில். இருந்தாருன்னா என்னோட பெரிய கொண்டாட்டமாக இருந்திருப்பார். என்னன்னாலும் நினைப்பீங்க கொண்டாட்டமான மனுஷன்னு நினைக்கிறீங்க, சொல்கிறீங்க. இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையான எங்கள் அப்பா அதுக்கு மேலே என்னோட 2 மடங்கு 3 மடங்குன்னு கூட சொல்லலாம். அது மாதிரிப்பட்ட மனுஷன் அவர். அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா, சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயமா இருக்குது. அது டாக்குமெண்ட்ரி போயிடும். இது ஷார்ட் வீடியோ தான். இது போதும். அப்பாவை பற்றி அன்பான, எனக்கு எல்லாமான, நான் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமான அப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.